இந்த பதிவுல நெறைய பேருக்கு நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாம, கொஞ்ச நாள்ல அது ரொம்ப அளவுக்கு அதிகமா நமக்கு பிளட்ல அதிகமாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ட நம்ம எடுக்கிறோம். அது ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம். சித்த மருத்துவத்துல மதுமேகம் அப்படின்னும் நம்ம சொல்றோம். இந்த மதுமேகம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, உடல்ல சில மாற்றங்கள் நமக்கு நடக்குது. நம்ம நெனச்சிட்டு இருப்போம், ஏஜ் 30 தானே ஆகுது. 35 இயர்ஸ் தானே ஆகுது. நமக்கு எங்கங்க சுகர் வரப்போது? சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கங்க. 28 வயது, 24 வயது இருக்கக்கூடியவங்கலாம் நம்ம கிட்ட இப்ப ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 35 வயதுக்குள்ள உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அத சரி செய்ய முடியுங்க. நீங்க நார்மலா வந்துடலாம். ஏன்னா, அந்த வயது வரைக்குமே நம்ம சொல்றத உங்க உடல் கேட்கும். நீங்க இது சொல்றீங்கன்னா, உங்க உடல் கேட்குங்க. ஒரு 40 வயது, 45 வயது கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நெனச்சாலும் சில விஷயங்கள செய்யவே முடியாது. அப்போ யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சில வகையான சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா, கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்களேன். ஒரு 25 இயர்ஸ்ல இருந்தே இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சுகர் பத்தி இவங்க ஏதோ சொல்றாங்க, நமக்கு தேவையில்லையே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 25 வயதுல இருக்கிறீங்களா? 35 வயதுக்குள்ள இருக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா, உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல அப்படின்ற மாரி, நம்ம உடலையே நம்மளால நம்ப முடியல. அந்த கண்டிஷன் வந்துருச்சு. ஏன்னா, யாருக்கு வேணாலும் சைலன்ட்டா சுகர் வர ஆரம்பிச்சுருது. அதுக்கு காரணமும் நம்மளே தான் இல்லையா? அப்போ நம்ம உடல்ல சுகர் லெவல் எப்படிங்க மெயின்டெயின் ஆகுது? ஏன் இது டக்குன்னு நமக்கு அதிகமாகுது? ஹெரிடிட்டியா இருக்குமோ? இருக்கலாம். அது ஒரு 5 to 10% ரீசன் வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய விஷயங்கள், காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உடல்ல நடக்கக்கூடிய, நம்ம எடுக்கக்கூடிய உணவு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் பிசிக்கல் எக்ஸர்சைஸ் இது எல்லாமே சுகர ஈஸியா நம்ம உடலுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருது.